சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல, எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில் சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடியிருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு, பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பார்க்குறேன். அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோக்கியப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவே? நான் பல தடவை சொல்லிட்டேன், டே கொள்கையை மாற்ற எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாற்று. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு இருந்தால் சொல்லிக் கொடுப்பானே. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்போ பிஜேபின்னு அரசியல் செயல்பாடு ஏற்றுக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா இது? என்னது ஏன் கொள்கை இது? நான் சொல்கிறேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். என்னுடைய கல்விக் கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்கிறோம், இப்படி செய்கிறோம். இதிலிருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு. கொரோனா நேரத்திலே என் உடன் பிறந்தார்களே, கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை. பல 100 மைல்கள் நடந்து பல 300 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். வரும்போதே பிரசவித்தவர்கள், இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் காணொலியில் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அவர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே, நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாமல் நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், இப்போ சீமான்ட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலேயே வலி மிகுந்திருக்கு, மிகுந்த வேதனை இருக்கிறது. அந்த மக்கள் கால்வலிக்க நடந்து போகிற அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம். அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள். இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது. உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம். முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும்? இது யார் பேசியிருப்பா? நாம. அவங்க என்ன பேசுகிறாங்க? அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்களேன். இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை. விளங்குதா? இப்போ எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு. நீ வணங்குகிற சாமியை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு, வணங்குறதுக்கே கோடி சாமி இருக்கு, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பற்றியெல்லாம். நீ கோயிலை விட்டு வெளியில் வர மாட்ட, என் குடிசைக்கு வர மாட்ட. இங்கே இருக்கிற இந்த தூரத்தை நீங்கள் கவலை பண்ணணும். அதை விட்டுவிட்டு மண் வெட்டி போகிறது, மலை வெட்டப்படுறது, கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது. இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது, குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது, உணவு இல்லாமல், விளைய வச்ச உணவுப் பொருளை சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல், இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேசாது. அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுறோங்கிறது மாற்று. அதை பற்றி பேசாம சும்மா இந்த சாமியார் சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, ஏன் சரியில்லை, இதனால சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை. இப்போ எந்த சாமியார் சரியில்லை? அந்த சாமியார் சரி இல்லை, இந்த சாமியார் சரி, இந்த சாமியார். எதையாவது ஒன்று சொல்லணும்ல. சரியில்லை என்று சொல்வது எவனும் சொல்லுவான். எது சரி என்று சொல்வதுக்கு தான் இங்கே ஆழ்த்தப்படுது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும்.
இனிமேலாவது எண்ணரும் மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள், நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், சரியானதை செய்கிறோம், வென்றே தீரும். வணக்கம், நான் கமுதியிலேருந்து வரேன். நான் என்னுடைய மாமாவும் கமுதியிலேருந்து வர்றோம். என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் 12 வருஷமாக வடகிழக்கு மாநிலங்களில் ரொம்ப அனுபவித்தேன் இன்னர் லைன் பெர்மிட் பற்றி. உள்ளே நுழைய முடியலை, வெளியில் வர முடியலை. அது இருந்தால் தான் வர முடியும். அந்த மாதிரி கஷ்டத்தில் வடவர்கள் வந்து, நான் ஏற்கனவே வடநாட்டு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில். வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடுறாங்க, நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? இல்லை, இந்த நிலத்தில் உள்நுழைவு அனுமதி, அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பற்றி வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே ஆள் நான் தான். நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துங்கிறீங்க, நான் போய் வரேன்ல, நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம். அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு, உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ அதை மெதுவாக இப்போ அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால். உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம். அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம். அவங்க வரமாட்டான், நான் வந்துட்டேன்னா அங்கேயே நின்றுவான், இருக்கிறவனும் கிளம்பிடுவான். உங்களுக்கு புரியுதா? நல்லது. அடுத்து கடைசி கேள்வி. நீங்களாவது நல்லபடியாக வேலை செய்யுங்க. ஆமாம், கடைசி கேள்வி. அண்ணே வணக்கண்ணே, என்னுடைய பேர் ஞானசெல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் வந்து ஒரு தம்பியாக கேட்குறேன். நான் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு திவ்ய நற்கருணையை பேசினதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பெரியாரிஸ்டாக இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பற்றின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவர்கள், எங்கள் மாமாவே இங்கே பாரு உங்கால் சீமான் எவ்வளோ கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாரு, ரொம்ப இதாக பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு தேடி வருவாங்கண்ணே. ஆனால் இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறது தான் என்னுடைய கேள்விண்ணா. நன்றி. அச்சப்படாத தைரியமாக இருந்தால் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேறு சொல்ல முடியும்? அது வந்து நம்ம தான் சொல்கிறோமே, கடந்த காலத்தில் அது பேசுனது இறைமறிப்பை ஏற்று இருந்தபோது, திராவிட இயக்கங்களில் பேசுனது அது இதை மட்டும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பாக நம்மளில் இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யார் செஞ்சதுன்னா, நீங்கள் சொல்கிற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்கிட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்கிட்ட இருந்தது, யார் பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் நான் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவனை, இதை கிறித்தவத்தை பாருங்கள் உங்களை அப்படி திட்டாருன்னு. நீங்கள் இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்கள் கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னார், அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டிங்க நீங்கள் திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கள் அண்ணன் சொல்கிறத கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதில் அந்த பாதையில் நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுகிறேன். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் 1ஆப்பில் படித்தேன்ல, அதே பாடத்தையே இப்போவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்லை எப்படி நினைப்பேன்? எனக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர் இருக்கார்ல, அவர் என்னோட இப்போ தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான்.
அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன பேசுகிறேன், இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதில் கிறிஸ்தவத்துக்கு தனியாக, இஸ்லாத்துக்கு தனியாக, இந்துக்கு தனியாக அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதில் கன்னடருக்கு தனியாக, தெலுங்குக்கு தனியாக, மலையாளிக்கு தனியாக எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாகவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேலே சொல்கிறவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால் சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா, எம்எல்ஏ எம்பியில் கூட்டி பேசினாரா, பள்ளிக்கூடம் கல்லூரியாக போய் பேச காரணம் இவங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ செய், புரியுதா? எனக்கு பயணத்துக்கு நேரம் ஆகுது. இன்னும் ஒரு சந்திப்பில் பேசுவோம், நிறைய மனமிட்டு பேசுவோம். இதில் ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும், காயங்கள் இருக்கும். கடந்த காலம்னு பேசி கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல், எது பாதுகாப்பான அரசியல், எந்த அதிகாரம் இந்த நிலத்தை, வளத்தை, இந்த மண்ணை, மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள், என் இனிய சொந்தங்கள், இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள். எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல. எது சரியோ அதை செய்யுங்க. அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு. அந்த வழியில் செய்யுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள். அந்த புரட்சி தீயை, அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைகாப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. நன்றி, வணக்கம்.